Welcome to a new video of SG Academy, guys. No matter what happens, you can't regret the choices you make. நம்ம என்ன செய்தாலுமே நம்ம கடந்த காலத்தை செஞ்ச எந்த விஷயத்தையுமே நம்ம தவிர்க்கிற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம அதை கண்டு வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வாட் ஆர் த சாய்ஸஸ் வி மேக், இட்ஸ் அப் டு அவர்ஸ். ஸோ நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலும் ஃபியூச்சர்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்கணும். This quote is stated by a very famous character from the series Attack on Titan. His name is Levi Ackerman. He is the person who tried to save the humanity from a cruel monster called Eren Yeager. So, நம்ம சேனல்ல எப்பயும் சொல்றதுதான், please make sure to leave a like, comment and subscribe. So, இப்போ நீங்க செய்யறது மூலமா எனக்கு என்ன ப்ரோ பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, future videos நம்ம போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு great motivation இருக்கும். So, keep supporting throughout this new journey. So, let's get right into the video, guys. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம HTML கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு 5 எபிசோட் 6 எபிசோட் ஸ்பேன் ஆச்சு. அண்ட் ஐ ப்ராப்ளி தாட் லைக் இதுக்கு மேலே அந்த லைக் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ HTML பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சர்டைன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக இருக்கும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற மைண்ட் செட்டில் நான் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் த்ரூ சி ப்ரோக்ராமிங். ஸோ என்னை பொறுத்தவரையும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் கோர்சஸ். Because like C is one of the fundamental language that we must learn in order to learn other major languages like Python, C, C++. So I thought, why not we do a course on C programming, that too in our own language, Tamil. So okay guys, let's get right into the video. So இன்னைக்கு நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் let's move on to the content. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சி as a ஃபவுண்டேஷனல் லாங்குவேஜ். அப்புறம் சியோடைய அந்த ஒரு ஹிஸ்டரி, அதனுடைய அந்த எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஃபீச்சர்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் சி ப்ரோக்ராமை எங்கெங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சி ப்ரோக்ராமோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், லைக் ஹவு வி டிஃபைன் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம், லைக் எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஃபாலோ த பேசிக் மோட்டோ இல்லையா. ஸோ அது இந்த ப்ரோக்ராம்லேயே ஃபாலோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா எஃபெக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம், எப்படி படிச்சா எஃபெக்டிவா படிக்கலாம் அப்படிங்கிறதே சொல்லுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு தி வீடியோ வித்அவுட் எனி ஃபர்தர் அடு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன? ப்ரோக்ராமிங்கிறது அப்படின்னா the process of writing instructions in a language the computer can understand. அதாவது obviously நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, கம்ப்யூட்டர் only knows binary language, it only knows zeros and ones. ஓகேங்களா. ஸோ நம்ம நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம், நம்மளுடைய கன்வீனியன்ட் மெத்தட்ல தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ரைட் இன் அ லாங்குவேஜ் கால் ஹியூமன் லாங்குவேஜ். ஹியூமன் லாங்குவேஜ்ல தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இந்த இன்டர்மீடியேட் லைக் கம்பைலர்ஸ் ஆர் இன்டர்பிரட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எழுதுற கோடை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்துல இட் வில் ஃபார்முலேட் த கோட். ஓகேங்களா. in which a way the computer can easily understand and is able to derive an output for the instruction that we have written. ஸோ இது பேர் தான் ப்ரோக்ராமிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சினாரியோ எடுத்துக்கோமே. நம்ம அம்மா போயிட்டு ரப்பர் பேண்ட் எடுத்துருவான்னு சொல்றாங்க. நம்ம ரப்பர் பேண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, நம்ம திருதுன்னு முடிச்சுட்டு இருப்போம். ஆனா அதே நேரா போய் லெஃப்ட் திரும்பி அந்த கிச்சன்ல அங்க உள்ள இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நமக்கு கிளியரா புரியும். ஸோ சிம்பிளா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு சர்டைன் திங் ரன் பண்ண சொன்னோம் அப்படின்னா the computer will be easily able to accomplish it. ஸோ அது பேர் தான் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் ஆன் த பேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் டைப்ஸ்: லோ லெவல் லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், அப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ். இது பார்த்தீங்கன்னா மிஷின் கோடுக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கும். அதாவது மிஷின் எப்படி கோடை ஃபார்முலேட், அதாவது அதோட கன்வீனியன்ட்டுக்கு மிஷின் எப்படி கோடை ஃபார்முலேட் பண்ணுமோ அந்த லாங்குவேஜ் தான் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது ஹார்ட்வேருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டேரக்டா இன்ட்ராக்ஷன்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான லாங்குவேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் லாங்குவேஜ்.
ஆனா என்ன பிரச்சனைனா, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் லோ லெவல் லாங்குவேஜ், இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எம்பெடட் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ம்வேர், அப்புறம் டிவைஸ் டிரைவர்ஸ், அந்தந்த இடத்துலலாம் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, ஹை லெவல் லாங்குவேஜ்க்கும் லோ லெவல் லாங்குவேஜ்க்கும் நடுவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்ட்வேர் ஆக்சஸ் இருக்கும், லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ரீடபிலிட்டி அப்புறம் அந்த எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் இருக்கு. இதோட எக்ஸாம்பிள் என்ன, சி, சி பிளஸ் பிளஸ், அதெல்லாம் வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கம்பைலரை வந்து டிரைவ் பண்றதுக்கு, அப்புறம் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், ஐடியை டெவலப் பண்றதுக்கு, அப்புறம் ஓஎஸ், இதுக்கெல்லாம் வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன ப்ரோ அப்படின்னா, ஹியூமன் லாங்குவேஜ்க்கு நியரா இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் எந்த விதத்துல ப்ரோக்ராம் எழுதுறோமோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பைத்தான், ஜாவா, சி ஹேஷ், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, இந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, மொபைல் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றது, அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் தான் ஒரு லாங்குவேஜுக்கான அப்ளிகேஷன், அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சி as a ஃபவுண்டேஷனல் லாங்குவேஜ். சி ஏன் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் லாங்குவேஜா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார் மாடர்ன் லாங்குவேஜஸ். ஸோ சி பிளஸ் பிளஸ், ஜாவா, சி ஹேஷ், பைத்தான், இது போன்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து சி லாங்குவேஜ்ல இருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. சியோட சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த லாங்குவேஜை டிரைவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சி வந்து ஒரு எந்த விதத்துல வந்துட்டு ஒரு ஹையர் அத்தாரிட்டி கொண்டு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ லாங்குவேஜ் விச் இன்ட்ரடியூஸ்ட் வேரியபிள்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தது சி ப்ரோக்ராம் மூலியமா தான் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங்கான ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாஜிக். அதாவது என்னன்னா, சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, அப்புறம் அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, யூ கேன் ஈஸிலி மாஸ்டர் எனி அதர் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். சி வந்து என்ன வந்து நமக்கு சொல்லி தரும் அப்படின்னா, மெமரி எப்படி போய் ஸ்டோர் ஆகுது, ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்க்கு எவ்வளவு டேட்டா அலோகேட் ஆகுது, எப்படி இந்த டேட்டா அலோகேட் ஆகுது, அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லினக்ஸ் எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு யூனிக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கிளியரா சொல்லி தரது பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபார் கெரியர் growth. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்துட்டு ஒரு 4th இயர் கம்ப்ளீட் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு ஜாப்ல போய் பிளேஸ் ஆக போறீங்கன்னா, சி லாங்குவேஜோடைய அந்த ஒரு ஸ்மால் நாலேஜ் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களால போக முடியாது. டெஃபினெட்லி தே வில் டெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் லாங்குவேஜ். அதனால இது கண்டிப்பா ஒரு கெரியர் growthக்கான ஒரு ஃபண்டமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் சி லாங்குவேஜ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சி லாங்குவேஜை பத்தி, who found this and where did they find this? Yes, it's found by Dennis Ritchie along with his friend Ken Thompson. ஸோ இது எங்க ஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல் லெபார்டரிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைன் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, AT&T லெபார்டரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் நியூ ஜெர்சி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் சி லாங்குவேஜ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்லி அந்த இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் இயர்க்கு என்ன ஈவென்ட் நடக்க போகுதுங்கிறத ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் இட். 1970 பி லாங்குவேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஹூ ஃபவுண்ட் இட் வாஸ் ஃபவுண்ட் பை கென் தாம்சன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ்க்கான ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து அமையுது. அதுக்கடுத்து 1972 தான் அஃபிஷியலாக சி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க பை த டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் கென் தாம்சன் ஆர் தி கொலீக் ஆஃப் கென் தாம்சன், டெனிஸ் ரிச்சி. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிரைவ் பண்றாங்க. 1989 வந்து C89 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் ஸ்டாண்டர்டைஸ் பண்றா அப்படின்னா ANSI, அதாவது அமெரிக்கன் நேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும், அப்புறம் ஈஸிலி போர்ட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றாங்க. 1999 செகண்ட் மேஜர் அப்டேட் வருது. என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் டேக் அ நோட் ஆஃப் திஸ் இயர் பிகாஸ் திஸ் இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் தே இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் அரேஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் திஸ் இயர். 2011 பார்த்தீங்கன்னா தேர்ட் மேஜர் அப்டேட் C11 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க.
ஸோ ஒரு மல்டி த்ரெடிங் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து, ஸோ பெட்டர் மெமரி மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த பக்ஸ் அந்த கிளிச்சஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றாங்க. 2018 வந்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் ஆர் சி லாங்குவேஜ் டுக் பிளேஸ் டியூரிங் த இயர் 2018. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு மைனர் பக்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாங்குவேஜோடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் த எவல்யூஷன் that took place for C program during the years. So next பாத்தீங்க அப்படின்னா features. So what are the features of C language? First is simplicity. So C language ஓட syntax comparing to like Java, Python, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JavaScript, அதனுடைய syntax வந்து கம்பேர் பண்ணும்போது the syntax of C language is clearly easy, comparatively easy அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்புறம் வந்து அதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். போர்ட்டபிலிட்டி பொறுத்த வரையும் இதுக்கு ஒரு மேஜர் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா ஓரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரா அப்படின்னா என்னன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்ல இந்த ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா வி வில் பி ஏபிள் டு ஈஸிலி ரன் த ப்ரோக்ராம்ஸ் எனிவேர். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்ல வரேன். லைக் ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது சி இஸ் ஆல்சோ அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், விச் மீன்ஸ் இஃப் யூ ஒன்ஸ் ரைட் த ப்ரோக்ராம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ கேன் ரன் த ப்ரோக்ராம் எனிவேர் அப்படிங்கிறது இந்த நேரம் சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்க்கு சொல்றேன். கேஸ் சென்சிட்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா unlike HTML, C language is a case sensitive language. HTML பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா you can either write the program in capital letter or small letter. ஸோ நீங்க இப்போ HTML அப்படிங்கிற அந்த டாகை நீங்க வந்து கேப்ஸ்லயும் என்க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஸ்மால் கேஸ்லயும் என்க்ளோஸ் பண்ணலாம். The compiler won't differ, அதாவது the compiler won't understand the difference. ஓகேங்களா? பட் ஆனா சி லாங்குவேஜ்ல பொறுத்த வரையும் கம்பைலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியா டிஃபரன்ஸ் புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டல் விஏஆர்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் விஆர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸை கிளியரா அனலைஸ் பண்ணி கம்பைலர் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேஜரான ஃபீச்சர், இல்லை கிட்டத்தட்ட ஒரு டிராபேக்னு சொல்லலாம். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து பயங்கர எஃபிஷியன்ட். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியா ரன் ஆகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் அதை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்கிற அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ், இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய அந்த வாஷிங் மிஷினா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், அதுக்குள்ள ஸ்மால் சிப் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த என்டையர் சிஸ்டமோடைய அந்த ஒரு ஒர்க்கிங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த ஸ்மால் சிப்ஸ், அந்த இன்டெகிரேட்டட் சிப்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ கம்பைலர்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தான், ஜாவா அதுக்காக இருக்கக்கூடிய இந்த கம்பைலர் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கேம் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கத்தான்ஸ் இல்லை ஐடியாத்தான்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கேம் டெவலப்மெண்ட் காம்படிஷன்லாம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாவே நிறைய பேர் சி லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் அந்த கேம்கான அல்காரிதமே கோட எழுதுவாங்க. டேட்டாபேஸ் சிஸ்டம், ஸோ MySQL, ஆரக்கிள் போன்ற அந்த டேட்டாபேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணதே பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஸோ டிவைஸ் டிரைவர்ஸ், நெட்வொர்க் டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பனன்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சி ப்ரோக்ராமை எங்கெங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் HTML சீரிஸே சொல்லியிருப்பேன். there are two ways where we can run a code in our computer or even in our mobile phones. First, integrated development environments or IDEs. அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர் ஏற்றி வச்சிருப்போம், அதுல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் பேஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை கிடையாது. ஆனால் ஆன்லைன் கம்பைலேஷன் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டோட ஆக்சஸ் வேணும். ஆனால் நமக்கு எந்த விதமான வந்து ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸுமே தேவை கிடையாது. ஸோ ஐடிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டர்போசி. டர்போசிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஃபினெட்லி இட்ஸ் a very old version which was derived way back during the 1980s. ஸோ அதோடைய அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி பயங்கர வந்துட்டு ஒரு ஓல்ட் மாடல்னா தெரியும். அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஐடிஸ் அப்படின்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ் C++, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இன் கம்ப்யூட்டர் டு ரைட் கம்பைல் அண்ட் ரன் சி ப்ரோக்ராம். அதுதான் ப்ரீ இன்ஸ்டால்டு, என்ன சொல்றது, ப்ரீ இன்ஸ்டால்ட் ஐடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தேவ் C++ ஐடி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்க யூ கேன் பி ஏபிள் டு டவுன்லோட் இட் த்ரூ யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் தென் யூ கேன் பி ஏபிள் டு write your instructions or write your programs there without any internet access.
அவ்வளவுதான். ஸோ யூ கேன் ஆல்சோ ஈஸிலி ஏபிள் டு மேனேஜ் யுவர் ஃபைல்ஸ். நீங்க எழுதக்கூடிய ப்ரோக்ராம ஒரு ஃபைலா சேவ் பண்ணி யூ கேன் பி ஏபிள் டு கிரியேட் அ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் கம்பைலர்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரீ இன்ஸ்டால் ஐடிஸ் தேவை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஆக்சஸ். நீங்க உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலே போதும். அப்புறம் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு நோ தட் லாங்குவேஜ், நீங்க கிளியராகவே பார்த்தீங்கன்னா கோட் எழுதலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, ஃபைல் மேனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற உடனே இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஹியர். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் ஈஸிலி ஏபிள் டு ஹெல்ப். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ப்ரோக்ராம் ஐசி. ஸோ மை மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் ஆன்லைன் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஐசி தான் சொல்லுவேன். ஸோ அது இன்டர்ஃபேஸுமே நல்லா இருக்கும். லைக் அதை என்ன சொல்றது, லேக்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ இட் ஈஸிலி ஏபிள் டு ரன் கோட் வித்வுட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் இன் சி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹலோ வேர்ல்ட். ஒரு ஹலோ வேர்ல்ட் எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து வந்து இன்ட் மெயின், அப்புறம் printf கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட், அப்புறம் செமிகாலன் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலா வந்து ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு பிரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், ப்ரீ ப்ராசஸ் டிரெக்டிவ்ஸ், குளோபல் டிக்ளரேஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. லைக் ஐ வாண்ட் அ டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. நான் கோயிங் டு கிளியர்லி எக்ஸ்பிளைன் the each and every line in that printf hello world function. ஃபர்ஸ்ட் அந்த ஹேஷ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா, கம்பைலருக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஒரு சி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போறதுக்கு முன்னாடியே கம்பைலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த ஹேஷ் வந்து யூஸ் பண்றாங்க. ஹேஷ் இன்க்ளூட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கும். இப்போ stdio டாட் ஹெச் இருக்கும், conio டாட் ஹெச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு C++ கோட் எழுதுறீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் iostream டாட் ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்காக ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. stdio என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் நம்ம ப்ரோக்ராம்ல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லைப்ரரி வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாட் ஹெச், அந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண போறோம், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. எதுக்காக அப்படின்னா ரீயூசபிலிட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் டிபிக்கல் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜஸ் ஆர் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுறோம்னா we can be easily able to implement this code in the next code. ஓகேங்களா? அடுத்து இன்ட் மெயின் இதுக்கு யூஸ் பண்ணா, அந்த மெயின் என்க்ளோஸ் அந்த ஒரு கேர்லி பிரேசஸ்ல எந்த ஒரு விஷயத்தையும் என்க்ளோஸ் பண்ணாலுமே, இப்போ பிரிண்ட்ஃப்லயே வந்து கேர்லி பிரேசஸ் தான் என்க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா விஷயமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. used as the program's entry point where the execution begins and ends. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஆப்வியஸ்லா இப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த சி ப்ரோக்ராமிங்கோடைய அந்த கோடு வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த பிரேசஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது கூட தான் நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோட் எல்லாமே வரும். ஸோ டிஃபைன் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் அ குரூப்டு கோட் பிளாக். அப்புறம் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஆர் டேட்டா அந்த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் இல்லாம வந்து நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப். அந்த எஃப் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மேட்டட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இட் கேன் ஃபார்மேட் தி அவுட்புட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எழுதக்கூடிய அந்த ஒரு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்டீஜர்ல வேணும், எனக்கு வந்து ஸ்ட்ரிங்ல வேணும், எனக்கு வந்து கேரக்டர்ல வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்ல வேணும், எனக்கு டபுள் டைப்ல வேணும். அந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணிக்க கூடிய ஒரு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா பிரிண்ட்எஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். ரிட்டர்ன் 0 எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த எண்ட் பிளாக். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? பட் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரன் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ரிட்டர்ன் 0 இஸ் ஜஸ்ட் டு இண்டிகேட் த கம்பைலர் தட் த ப்ரோக்ராம் ஹஸ் எண்டட் ஹியர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு my friend of mine, he's from like Satyabama College. He has instructed me to provide homework problems or like sample problems to all of you, so for better understanding. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ வந்து அதே மாதிரி நீங்க யூ
are assigned to do 3 homeworks. இது வந்து ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் பிரிண்ட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த ஒரு ஸ்கூல் நேம் பிரிண்ட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 10th மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. ஸோ பேசிக் அண்ட் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், ப்ளீஸ் do these problems and work out these problems and mention your answers in the comment box down below. ஓகேங்களா? So I will definitely read it and I will definitely acknowledge and verify your answers. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்ப்போம், இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து we are going to completely take over this course in a very detailed manner. ஸோ நம்ம ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டீட்டெயில்டா சொல்ல போறோம் வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல சொல்ற மாதிரி தான். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், please make sure to watch this video completely and please make sure to leave your thoughts in the comment box down below. So இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ண போகிறது எனக்கு தெரியாது. பட் I will make sure I will keep up my consistency and I will drive through this course without any flaw and I will teach you all of the details without any single flaw.